ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் நல்ல வாசனையாக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 இனுக்கு கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு நல்லா உரித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கேன். இதில் சுண்டைக்காய் வத்தல் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, எந்த வத்தல்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மணத்தக்காளி வத்தல், மாங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல் எதுனாலும் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப நல்லது. பூச்சி தொல்லை இருக்கும் இல்லைங்களா, அது இது கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இந்த குழம்பை ஊற்றி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சி தொல்லையிலேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் பூண்டு சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது நல்லா போட்டு வதக்கிட்டு அதோட 1/2 கப் போல் புளி கரைசல் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை ஒரு 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. புளியோட பச்சை வாசனை இருக்கவே கூடாது. இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொடிங்களோட பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. திக்காக கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு காரம் அதெல்லாம் நல்லா சரி செய்யும். இது பிடிக்கல, வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, போட தேவையில்லை. வெல்லம் போட்டிங்கன்னா ருசியை எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வத்திருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், உடனே குழம்பு திக்காயிடும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.